எல்லாருமே நீங்க எங்க பன்னீர் வாங்குறீங்க, பன்னீர் ப்ராடக்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வாங்குற பன்னீர் ப்ராடக்ட் வந்து கவின்ஸ் ப்ராடக்ட்ல தான் வாங்கிட்டு இருக்கேன். நெய்யுமே அதுல தான் வாங்கிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கு. இவங்க கிட்ட 1/2 கிலோ பேக் கிடையாது, 1 கிலோ பேக் உண்டு. நான் அதுதான் வாங்குவேன். 200 கிராம் எனக்கு அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண மாட்டேன், அதனால 200 கிராம் வாங்க மாட்டேன். நீங்க கொஞ்சமா வாங்கி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 200 கிராம் பேக்கே நீங்க 1 கிலோ அளவுக்கு 5 பேக் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மயிலாடுதுறை சுத்தி கொஞ்சம் தூரத்துல இருக்கீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட டீடைல் கேட்டுக்கோங்க. அவங்களே டீடைலா சொல்லுவாங்க. நேற்று ஃப்ரைடே பன்னீர் பிரியாணி செய்யலான்னு ஆரம்பிச்சேன். ஞாயிற்றுக்கிழமை தான் மசாலா பிரியாணி செஞ்சிருந்தோமா, அதனால கிரீன் பிரியாணியே செய்ய சொல்லிட்டாங்க. சரின்னு கொத்தமல்லிலாம் ரெடி பண்ணி பன்னீர் பிரியாணியே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அர்ஜென்ட்டா செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு, புயல் மழையால மயிலாடுதுறை மாவட்டம் மதியானத்துக்கு மேல ஸ்கூல் காலேஜ்ல லீவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சாப்பாடு அப்படியே திரும்பி குக்கரோட மூடி வச்சுட்டு கிளம்பி போயிட்டு மதியம் வந்து சாப்பிட்டுருந்தோம். நைட்டு ஆரம்பிச்ச காத்து மழை இன்னும் ஓயவே இல்லை, விடாம தான் பேஞ்சிட்டு இருக்கு. இப்ப ஊரை பாத்தீங்கன்னா சும்மா ஊட்டி கொடைக்கானலே தோத்துரும், அந்த அளவுக்கு குளுக்குள்ளுன்னு இருக்கு. வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு டீ காபி எல்லாம் போடல. சரி சுட சுட சத்துமாவு கஞ்சி வச்சு குடிச்சிடலான்னு அதை கரைச்சி கொதிக்க வச்சு உப்பு நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு ரெடி பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்